இந்தியா விசஸ் ஆஸ்திரேலியா 5th டெஸ்ட் மேட்ச். அதிரடி காட்டும் பும்ரா, சிராஜ். அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்த ஆஸ்திரேலியா. இந்தியா அபாரம். அதாவது பாத்தீங்கன்னா இந்தியாவிற்கு எதிரான சிட்னி டெஸ்ட் போட்டியில் 39 ரன்களை சேர்ப்பதற்குள் ஆஸ்திரேலியா 4 விக்கெட்டுகளை இழந்தது. சிட்னியில் நடைபெற்று வரும் பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடரின் கடைசி போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது. ஆனால் பேட்ஸ்மேன்கள் பெரிதும் சோபிக்காததால் இந்திய அணி முதல் நாளிலேயே 185 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. தொடர்ந்து களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் ஒரு விக்கெட்டை இழந்து 9 ரன்களை சேர்த்திருந்தது. இந்நிலையில் இரண்டாவது நாள் ஆட்டம் தொடங்கியதும் ஆஸ்திரேலிய அணி அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து தடுமாறி வருகிறது. பும்ரா மற்றும் சிராஜ் இருவரும் அந்த அணிக்கு கடும் நெருக்கடி கொடுத்து வருகின்றனர். அதன்படி இரண்டாவது நாள் ஆட்டம் தொடங்கியதும் லபுசக்னே 2 ரன்கள் மட்டும் சேர்த்து பும்ரா பந்து வீச்சில் ஆட்டமிழந்தார். தொடர்ந்து 23 ரன்கள் எடுத்திருந்த நிலையில் கோன்ஸ்டாஸும் 4 ரன்கள் எடுத்திருந்த போதே டிராவிஸ் ஹெட்டும் அடுத்தடுத்து சிராஜ் பந்து வீச்சில் ஆட்டமிழந்தனர். இதனால் 39 ரன்களை சேர்ப்பதற்குள் ஆஸ்திரேலிய அணி 4 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. இதைத் தொடர்ந்து 5வது விக்கெட்டிற்கு ஜோடி சேர்ந்த ஸ்மித் மற்றும் வெப்ஸ்டர் பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி அணியை சரிவிலிருந்து மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர்.